ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ரிப் மேக்கர். இப்போ இதை பற்றி நம்ம ரிவீல் பண்ண வந்திருக்கேன்னா, வாஸ்கோட காமா போயிட்டு இப்போ வாகா பீச்சில் ஸ்கேமை பற்றி ரிவீல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்மளை கூப்பிட்றாங்க, என்னன்னு கேட்போம். பாருங்கள் இப்போ என்ன ஸ்கேம் நடக்க போகுது இந்த இடத்துல நீங்களே. என்ன வேணும் உனக்கு? இருக்காது கம்மியான ரேட் என்ன கேட்கலாம். லோ ப்ரைஸ் ஆல்கஹால் விச் ஒன்? லோ ப்ரைஸ் பியர் விஸ்கி பியர் விஸ்கி. விஸ்கி விஸ்கி ராயல் ஸ்டாக் ஃபுல் பாடல் 1000. இப்போ என்னன்னா இவனுக்கெல்லாம் ஆள் இல்லை, செட்டு சேர்றதுக்காக பொம்பளை தேடிட்டு இருக்கான். இவன் ஆள் அது இவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு அப்பன். டேய் ஒன்றுதான் பற்றி பெருமையாக பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் இவன் அவனுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் இவனுக்கெல்லாம் வந்து தலைவன் இவன் தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி நடந்து பார்த்தீங்களா ஸ்கேமு. இது மாதிரி தான் மாட்டுறானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மி விலைன்னு சொல்லி ஒருத்தனா பிடிச்சி உள்ளே பிடிச்சி கையை இழுப்பானுங்க. நம்ம உள்ளே போனோம்னா நம்மளை உட்கார வச்சு மொட்டை அடிச்சிருவானுங்க. எங்கன்னா அங்கே வந்து 700 சொன்னாங்களா ஒரு பியரு. அப்புறம் வந்து ஓல்டு மங்க் என்னமோ 1000 சொன்னானுங்க. இதேமாரி தான் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்காங்க. இப்போ பசங்களுக்கு என்ன வருத்தம்னா குடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தவிச்சு போய் அவனும் முதுப்பைக்கு போய் நிற்கிறான். ஏன்னா பீச்சில் சரக்கு வாங்கிட்டு குடிச்சோம்னா வேறு இடத்துல உட்காந்து குடிச்சோம்னா போலீஸ் ஏதாவது கேட்பாங்க. அதுவே உள்ள கிளப்புக்குள்ளே குடிச்சோம்னா அது கேட்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறான்னு எக்ஸ்பிளேஷன்.